50 வினாக்களை கொண்ட பரீட்சை ஒன்றில் ஒவ்வொரு சரியான வினாவிற்கும் 2 புள்ளிகள் வழங்கப்படும். அதேவேளை ஒவ்வொரு பிழையான வினாவிற்கும் 1 புள்ளி வீதம் கழிக்கப்படும். மாணவன் ஒருவன் 70 புள்ளிகளை பெற்றிருப்பின் அவன் சரியாக விடையளிக்காத வினாக்கள் எத்தனை? இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 50 வினாக்களை கொண்ட ஒரு பரீட்சையில சரியான வினாவுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். அதேவேளை ஒரு கேள்வி பிழையானா அதுக்கு 1 புள்ளி குறைப்பாங்க. அப்ப ஒரு மாணவன் 70 புள்ளிகளை பெற்றிருந்தா அவன் சரியாக விடையளிக்காத வினாக்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்ப இங்க முதல்ல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு கேள்வி பிழையானா மொத்தமாக எத்தனை புள்ளி இழக்கப்படுங்கிறத நீங்க முதல்ல அறிந்து கொள்ளணும். இப்போ ஒரு கேள்வி பிழையானா 3 புள்ளிகள் இழக்கப்படும். எப்படின்னு சொன்னா, இப்ப இங்க ஒரு கேள்வி பிழையாக செஞ்சா அதுக்குரிய 2 புள்ளி கிடைக்காது. அதே போல அதுக்கு பிழையான விடை அளித்ததற்காக 1 புள்ளியை கழிப்பாங்க. அப்ப சரியாக செய்தா கிடைக்கிற 2 புள்ளியும் கிடைக்காது. அதே போல பிழையாக விடை அளிச்சதால மேலதிகமாக 1 புள்ளியும் கழிப்பாங்க. மொத்தமாக 3 புள்ளி இங்க இழக்கப்படும். இதை நீங்க கணக்கிடணும். அப்ப 3 புள்ளி இழக்கப்படுமாக இருந்தா இங்க இழக்கப்படுற மொத்த புள்ளி எத்தனைன்னு பார்த்தா இவர் 70 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். 50 வினாக்கள் ஒரு வினாக்கு 2 புள்ளின்னு சொன்னா மொத்த புள்ளி 100 புள்ளி. அப்ப 100 புள்ளி உள்ள இந்த பரீட்சையில இவர் 70 புள்ளி பெற்றிருக்கிறார்னு சொன்னா இவர் இழந்த மொத்த புள்ளி எத்தனைன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 100ல இருந்து 70 கழிப்போம். அப்ப மாணவன் பெற்ற புள்ளி 70ன்னு சொன்னா இவனுக்கு 30 புள்ளி இழக்கப்பட்டிருக்குது. அப்ப இழக்கப்பட்ட மொத்த புள்ளியே முதல்ல நீங்க கண்டீங்கன்னு சொன்னா 30ன்னு சொல்லி வரும். இந்த இழக்கப்பட்ட 30 புள்ளி எப்படி இழக்கப்பட்டிருக்கும்? 3 புள்ளிகளாக இழக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கேள்வியும் பிழையாக 3 புள்ளிகளாக இழக்கப்பட்டிருக்கும். அப்ப 3 இழக்கப்பட்டது அந்த 30 புள்ளி. அப்ப இந்த 30 புள்ளி 3 எத்தனை இழக்கப்பட்டிருக்கும் சொல்லி பாக்குறேன்னு சொன்னா 30 3ஆல பிரிப்போம். அப்ப 10 கேள்விகள் இங்க பிழையாக செய்திருக்கிறார். அப்ப 10 கேள்வி பிழையாக செய்ததால தான் ஒரு கேள்விக்கு 3 புள்ளி இழக்கப்பட்டு 10 கேள்விக்கு 30 புள்ளியை இந்த மாணவர் இழந்திருக்கிறார். அப்ப உங்களுக்கு இந்த இடத்திலே விட வந்துடும் பிழையான விடைகளின் எண்ணிக்கை 10. அப்ப நீங்க முதல்ல செய்ய வேண்டியது ஒரு கேள்வி பிழையானா அதுக்கு எத்தனை புள்ளி இழக்கப்படும் சொல்லி பார்க்கணும். அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது மொத்தமாக அந்த மாணவர் 100 புள்ளியிலிருந்து எத்தனை புள்ளியை இழந்திருக்கிறார். அந்த இழந்த புள்ளியை ஒரு கேள்வியில அவர் இழக்கிற புள்ளியால பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதே நீங்க ஷார்ட்டா செய்யலாம். எப்படின்னு சொன்ன உடனே மொத்த புள்ளி 100, அந்த 100ல இருந்து அவர் பெற்ற புள்ளியை கழிங்க, 100ல இருந்து 70 அவர் பெற்ற புள்ளி அதை கழிக்கிறது. ஒரு கேள்விக்கு அவர் இழக்கிற புள்ளி 3, அந்த 3ஆல பிரிங்க. அப்ப 100ல இருந்து 70 கழிச்சு ஒரு கேள்விக்கு இழக்கப்படுற அந்த 3 புள்ளியால நீங்க பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு டைரக்ட் ஆன்சர் வந்துடும் 10ன்னு சொல்லி. அப்ப இலகுவாகவே உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் 10ன்னு சொல்லி வந்துடும். இது உங்களுக்கு இலகுவாக விளக்குறதுக்காக நான் வசனத்தில் எழுதி இங்க விளங்கப்படுத்தினேன். நீங்க இந்த எல்லோ கலர் பாக்ஸ்ல இருக்கிற இந்த செயல்முறையை பயன்படுத்தி நீங்க பிழையான வினாக்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க இயலும்.